வீடியோ ஒன்று பார்த்தேன். ஆதரவற்ற இல்லம்னு நினைக்கிறேன். அதாவது அனாதை இல்லம்னு சொல்லுவாங்க அதை நம்ம அப்படி சொல்ல வேணாம். அதில் சின்ன சின்ன குழந்தைங்கள பில்ட்டால் அதில் செம்ம அடிக்கிறார் ஒரு வயதானவர். அந்த குழந்தைங்கள அது கத்துதுங்க. பெற்றவங்க இல்லைந்தாயா, பெற்றவங்க இல்லைந்தா அதுங்க ஆதரவற்றாங்க நின்றுச்சு. அதை அப்படி போட்டு அடிக்கிறீங்களா டே? குடிச்சிட்டு வாழ்க்கையை தொலைச்சிட்றீங்க. குடிச்சிட்டு ஆக்சிடெண்ட் ஆகி செத்துடுறீங்க, வாழ்க்கையை தொலைச்சிட்றீங்க. உங்கள் பிள்ளைங்க கடைசியில் என்ன நிலமாகறாங்க பார்த்தியா? அப்பான்னு கத்துனா நீங்கள் இல்லையாடா நீங்கள் டே? வலிக்குதுடா. யார் வீட்டு பிள்ளையோ அது, நான் வலிக்குதுடா. எனக்கு உண்மையிலே வலிக்குது. எனக்கு அந்த குழந்தை அப்பா இருக்குல்ல, குடிச்சு எத்து போயிருப்பான். அம்மா இல்லை, ஆதரவற்ற இருக்கிற இடம். ஆனால் அந்த குழந்தைங்க அடி வாங்கி சாகுதாடா. தயவு செய்து சொல்கிறேன், குடிக்காதீங்க. வாழ்க்கை நேசிங்க. எவனோ 500 வருஷம் வாழ போகிறதில்ல. உங்களை நினச்சி உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆகிடுச்சுன்னா அந்த குழந்தைங்கள பாருங்களையா. வேண்டாயா. அந்த அடி வாங்கும்போது அந்த குழந்தை என்ன நினச்சிருக்கோம்? இப்படி யாரும் இல்லையே. இப்படியெல்லாம் இருக்காங்க. ஆனால் எங்களை ஏமாத்துறாங்க. இப்படியும் காமிச்சு, ஆசிரமம் காமிச்சு, ஹாஸ்டலில் காமிச்சு எங்களை ஏமாத்துறீங்க. எங்ககிட்ட இருக்கிற பணத்தை பிடுங்குறீங்க. பாவையும் அந்த குழந்தைங்க. உண்மையாக சொல்லுங்கள், என்ன நினச்சிருக்கோம் அந்த குழந்தை? யாருக்கிட்டேங்க போய் நிற்கும் அது? இந்த அரசாங்கமும் சரியில்லை, அதிகாரிகளும் சரியில்லை, இந்த மக்களும் சரியில்லை. இப்படியாப்பட்ட ஆதரவற்ற குழந்தைகள் கடைசியில் அடிப்பட்டு மிதிப்பட்டு பலரால் காரி துப்பப்படுகிறது. சில சொல்லணும்னா பெண் பிள்ளைகள் யார் வேணா கை வைப்பான். அது கேட்பார் யார் இருக்காங்க? எவ்வளோ வலிக்கும் அதுக்கு. இந்த பிஞ்சி குழந்தைங்க பில்ட்டில் அடி வாங்கும் போது எப்படி வலிச்சிருக்கோம்? அம்மா அப்பான்னுது. நல்லா நீங்கள் வாழ்ந்து உயிரோடு இருந்தா ஏன்டா அப்படி இருக்கு? குடி 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 வாழ்க்கையில் குடியே இந்த தமிழ்நாட்டை ஒழிச்சிச்சுரா சாமி. வேணாண்டா அந்த கொடுமை. வேணாயா அந்த குடி, வேணாயா. குடியால் ஜெயிச்சவன் யாரும் இல்லையா? உண்மையாக சொல்கிறேன், உண்மைதான்.